எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல 2024 ஆண்டில் மகாலய பட்சம் எப்போ ஆரம்பிக்குது, இதனுடைய தனித்துவமான சிறப்புகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மகாலய பட்சம் என்று சொல்லப்படும் 15 நாட்களும் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மோடு தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் உள்ளிட்டவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்கும் காலம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் 3 விதமான கடன்களை கட்டாயமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதும் சாஸ்திர விதி. அதில் ஒன்று பித்ரு கடன். இதை நிறைவேற்றுவதற்கு மிக சிறப்பான காலம்னா அது மகாலய பட்ச காலம்தான். மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடனேயே பூமியில் தங்கி இருப்பார்கள் என்பதால் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு இறைக்கும் தண்ணீர் அவர்களின் தாகத்தை தணிப்பதாகவும் எல் கலந்த அன்னம் அவர்களின் பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுது. பித்ருக்களின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலத்தையே மகாலய பட்சம்னு சொல்றாங்க. மகாலய என்றால் ஒன்று சேருதல் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம். நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கும் இந்த பூமியில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்குவதற்காக பூமிக்கு வந்து நம்மோடு தங்கி இருந்து நாம் செய்யும் தான தர்மங்கள், வழிபாடுகள், தர்ப்பணம், சிரார்த்தத்தை நேரடியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளாசி வழங்கும் 15 நாட்கள் கொண்ட காலத்திற்கு தான் மகாலய பட்சம்னு பேரு. ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாள் ஆரம்பித்து அடுத்து வரும் 15 நாட்களும் மகாலய பட்சம்னு சொல்லப்படுது. மகாலய பட்சத்தின் நிறைவாக வருவதுதான் மகாலய அமாவாசை. வருடத்தில் தவற விடாமல் பித்ரு வழிபாடு, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய 3 அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. இது வழக்கமாக ஆவணி, புரட்டாசி மாதங்களில் வரும். மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் பித்ரு தர்ப்பணம், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் வழங்குவது போன்றவற்றிற்கு உரிய காலமாக அமையுது. மகாலய பட்சம் என்பது மகாபாரதத்தோடு தொடர்புடையதாகவும் சொல்லப்படுது. மகாலய பட்சம் மற்றும் அதனுடைய சிறப்புகளை இது உருவான கதையை நமக்கு தெளிவாக சொல்லும். மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவர் நேரடியாக நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாராம். இருந்தாலும் அவர் செய்த புண்ணிய பலன்களுக்காக அவருக்கு சாப்பிடுவதற்கு தங்கம், நகைகள் போன்றவை உணவாக கொடுக்கப்பட்டதாம். உணவாக தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும் என்று குழம்பிய கர்ணன் இது பற்றி யமதர்ம ராஜாவிடம் சென்று கேட்டாராம். கர்ணனுக்கு விளக்கிய யமதர்ம ராஜா, நீ வாழும் காலத்தில் பெரிய கொடை வள்ளலாக கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கியவனாக இருக்கலாம். ஆனா கடைசி வரை உன்னுடைய முன்னோர்கள் யார் என்று தெரியாததால் நீ வாழ்நாளில் ஒரு முறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தவும் கிடையாது. அதனாலதான் நீ பெரும் புண்ணியம் செய்திருந்தாலும் உனக்கு ஸ்வர்க்கத்தில் இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னாராம். அதோடு கர்ணனுக்கு 15 நாட்கள் அவகாசம் கொடுத்து பூமிக்கு செல்ல அனுமதியும் கொடுத்தாராம். பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்தும் கொண்டாராம். அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சிரார்த்த காரியங்களை நிறைவாக செய்த பிறகே கர்ணனுக்கு ஸ்வர்க்கத்தில் இடம் கிடைத்ததாக சொல்லப்படுது புராணங்களில். கர்ணன் பூமியில் வந்து தங்கியிருந்து முன்னோர் தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலய பட்சமாக சொல்றாங்க. அதாவது ஒருவன் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட தர்மவானாக இருந்தாலும் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவருக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசையும் வருது. செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரையிலான 15 நாட்களும் மகாலய பட்ச காலமாக அமையுது. மகாலய பட்ச காலத்தில் காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்றும் அல்லது வீட்டிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகளை செய்யலாம். சிலர் 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பாங்க. இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவங்க, பித்ரு சாபம் மற்றும் தோஷத்தால் கஷ்டப்படுறவங்க மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களை மனதார வழிபட்டு அவர்களுடைய ஆசியை பெற வேண்டும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்.